ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மின்சார தைலம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அன்ரிஃபைன்ட் பீஸ்வேக்ஸ், ரிஃபைன் பண்ணாத பீஸ்வேக்ஸ். இது வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், அங்கெல்லாம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். ரிஃபைன் வேக்ஸ் இருக்குது, அது வாங்கினீங்கன்னா ஆஃப் ஒயிட்டாக தெரியும், பார்த்தாலே ஒயிட்டாக தெரியும். அதில் தைலம் பண்ணும்போது க்ரீமியாக தைலம் பண்ணுறீங்க இல்லையா, அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ஒயிட்டாக இருக்கும். நம்ம இந்த வேக்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது லைட் எல்லோயிஷாக இருக்கும். இது எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இது பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம். மேலே நம்ம இந்த தைலம் பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அந்த பாத்திரத்தை நம்ம சமைக்க யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க யூஸ் பண்ணலாம். நான் இது மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 கிராம் இருக்குது பீஸ் வேக்ஸ். 5லேருந்து 6 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். 60 கிராம் மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேன். 60 கிராமில் என்ன எடுத்திருக்கேன்னா 20 கிராம் புதினா உப்பு, 20 கிராம் ஓமம் உப்பு, பச்சை கற்பூரம் 20 கிராம். ஸோ டோட்டலாக 60 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கிராம் வேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 கிராமுக்கு 1 கிராம் அளவில். எனக்கு வேஸ்லின் மாதிரி, அமிர்தாஞ்சன் மாதிரி க்ரீமியாக, விக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரீமியாக தான் கிடச்சிருக்கு. இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் 1 கிராம் 2 கிராம் நீங்கள் வேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். கீழே தண்ணி சூடாயிடுச்சு. சூடானோடனே நான் அந்த வேக்ஸை ஆட் பண்ணுறேன். மெல்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. மெல்ட் ஆனோடனே நம்ம இந்த ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சை கற்பூரம் அதை ஏற்கனவே நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அந்த கிளிப்பிங் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. இல்லை அப்படின்னா இது பாதி அளவில் உருக ஆரம்பித்தோன்னே, வேக்ஸ் உருக ஆரம்பித்தோன்னே நீங்கள் அதையும் இதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உருக்கி அதை எடுத்துக்கிட்டேன். அதை தான் இதோட நான் சேர்க்க போகிறேன். இது நிறைய மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க, மின்சார தைலம், எலக்ட்ரிக் பெயின் பாம் அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா நிறைய மெத்தட் வரும். இல்லை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறது, தேங்காய் எண்ணெயில் ஹெர்ப்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது, கற்பூரமே பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறோம், அதோட சூடம் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தடில் பண்ணலாம். அவங்கவுங்க க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி. எல்லாத்தையும் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏற்கனவே பழக்கம் இருக்கவங்களுக்கு ஓகே, புதுசாக கற்றுக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நான் எல்லா மெத்தடையும் உங்களுக்கு சொல்லலை. இன்னுமே மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இன்னும் ஒரு 1 hour கிளாஸ் போயிருந்திருக்கோம். என்னால் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க முடியல. அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இப்போயே பாருங்கள், கெட்டியான மாதிரி இருக்கேன்னா ஆறி இருந்துச்சு இல்லையா, அதனால் வேக்ஸோடு சேர்த்தோன்னே டக்குன்னு கெட்டியாக கொழப்பாக ஆரம்பிக்குது. மறுபடியும் நம்ம அதை சூடு பண்ணுறோம். ஏன்னா சூடான தண்ணி கீழே இருக்கிறதுனால. மிளகு நல்லா உருகிடுச்சு. உருகினோடனே பச்சை கற்பூரம், ஓமம் உப்பு, புதினா உப்பு இதை நான் மெல்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், அதனாலலாம் ஒன்றும் வித்தியாசம் வராது. நல்லா கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூடான தண்ணியிலே வச்சுருந்தா சீக்கிரம் ஆறாது, அதனால் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். இது நல்லா ஆறினோடனே நீங்கள் எந்த கண்டெய்னரில், இது வந்து க்ரீமியாக கிடைக்குன்றனால எந்த கண்டெய்னரில் போர் பண்ண போகிறீங்களோ வெது வெதுப்பாக இருக்கும் போதே அதில் ஊற்றிடுங்க. ஆற கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் எடுத்து அதில் வந்து போர் பண்ணுறது, அதில் ஊற்றுறது சிரமமாயிடும். லிக்விடாக இருந்ததுன்னா நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் ஆறினோடனே. இது வந்துட்டு கெட்டியாகிடும். அதனால் கண்ணாடி டப்பாவில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டியான, பழைய ஏற்கனவே இருந்திருக்கும் இல்லையா அமிர்தாஞ்சன், டயர் பாம்லாம், அந்த மாதிரி கெட்டியான பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கண்டெய்னர் மெல்லிசானதில் யூஸ் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகிடும். சூடு கொஞ்சம் குறைஞ்சோடனே நீங்கள் லேசாக சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டு நல்லா ஆறினோடனே கூட ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அள்ளி வேறு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் லேசாக வெது வெதுப்பாக இருக்கும் போதே நான் மாற்றுறேன்.
இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த 3 பொருட்கள் தான் பேஸு. நம்ம கெட்டியாக பண்ணணும்னா மட்டும்தான் வேக்ஸ் ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே உறைஞ்சிட்டே வருது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உரையில, ஏன்னா அந்த கண்ணாடி பாட்டிலில் சூடு இருக்குது. வெது வெறுப்பாக சூடு இருக்கனால இன்னும் அது ஃபுல்லாகவே கெட்டி ஆகலை. அதுக்குள்ளே நான் வீடியோக்கு கிளிப்பிங் வேணுன்றனால போய் எடுத்துட்டேன். எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நல்லாவே உறைஞ்சி கெட்டியாகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம விக்ஸு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லாவே ஃபுல்லாக கெட்டியாகிடுச்சுன்னு அந்த பாட்டில் கூட உங்களுக்கு அமுத்து காமிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன அதே மெத்தட் தான். 1 கிராம் நீங்கள் என்ன எடுத்திருந்தீங்கனாலும் 1 கிராம் 10 கிராமுக்கு 1 கிராம் வேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சை கற்பூரம், இது 3மே ஒரே அளவில் தான் எடுக்கணும். இது 3ம் எத்தனை கிராம் இருக்கோ, 50 கிராம் 60 கிராம் 100 கிராம் எவ்வளோ இருக்கோ, 10 கிராமுக்கு 1 கிராம் அப்படி. நான் 60 கிராம் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஒவ்வொன்றும் 20 கிராம் 60 கிராம் எடுத்திருந்தேன். 60 கிராமுக்கு 6 கிராம் வேக்ஸ் எடுத்தேன். எனக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. நீங்கள் வேக்ஸ் இன்னும் 1 கிராம் வேணுன்னா கூடுதலாக எடுக்கலாம், இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா க்ரீமியாக, நல்லா ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நிறைய பேர் வேக்ஸோட அளவு கேட்குறீங்க. வேக்ஸ் வந்துட்டு ஒரு 10 கிராமுக்கு 1 கிராம். அப்போ நம்ம 10 கிராமா 30 கிராம் எடுத்தோம் அப்படின்னா 3 கிராம் போதுமானது. 20 கிராமா 60 கிராம் எடுத்தோம் அப்படின்னா 6 கிராம் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 கிராம் கூடுதலாக எடுத்துக்கலாம். பெருசாக வித்தியாசம் வராது, கரெக்டாக இருக்கும். 10 கிராமுக்கு 1 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுகள்லாம் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோலேயே மேலே எழுதியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதை 10 வகையில் உங்களோட க்ரியேட்டிவ் பொறுத்து 100 வகையில் இதை நம்ம மாற்றலாம். பேஸ் மட்டும் இந்த 3 விஷயம்தான். கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது. நான் கண்ணாடி பாட்டிலேருந்து பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு நான் மாற்றியிருக்கேன்.